ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் சுலபமான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 10 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். 1 பாட் ரெசிபியும் கூட. கோதுமை ரவை உப்புமா தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை உப்புமாவை குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு 5 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறினோடனே கடுகு உளுந்து போட்டால் போதும். 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தாலோ இல்லாட்டி ஒய்ஃப் ஊருக்கு போயிருந்தாலோ இந்த ரெசிப்பியை நீங்களே செஞ்சு சாப்பிட்றலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறவு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறணும். நான் இன்றைக்கி 4 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். மிளகா இதுக்கு தேவையில்லை. வேணும்னா ஒரு மிளகா வத்தலை குறைச்சிட்டு ஒரு மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக ஆறதனைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குடமிளகா காவாசியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயம் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். குடமிளகா சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிறேன். அப்படின்னா வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். அதனால் நம்ம ஹெல்த்தியான உப்புமா செய்கிறதுனால காய்கறியும் சேர்த்துக்கிடணும். நான் கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் இருந்தாலும் நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிடணும். அப்படின்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோதுமை ரவையும் அதிலே சேர்த்து வாசம் வரதனைக்கும் நல்லா வறுத்துக்கிடணும். நான் போன வீடியோ வரகரிசி பொங்கல் போட்டிருந்தேன். யாரெல்லாம் அதை பார்க்கலையோ அதை மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே லிங்க்கு கொடுக்கேன், பார்த்துட்டு மறக்காமல் லைக் போட்டுருங்க. இப்போ வாசம் வரதனைக்கும் வறுத்தாச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப்பு ரவை எடுத்ததுனால 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் எடுக்கணும். அப்படின்னா தான் மெஷர்மெண்ட் ஈக்குவலாக இருக்கும். இப்போ லேசாக கொதி வந்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தால் போதும். நம்ம ஏற்கனவே காய்கறியை ரவையெல்லாம் வறுத்ததுனால ஒரு விசில் வச்சாலே ஈஸியாக வெந்துடும். விசில் வந்துட்டு நான் இப்போ குக்கரை திறந்து பார்க்கேன். நம்ம சேர்த்துருந்த காய்கறி ரவை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.